என் கனவுல பயங்கரமான பேய் வந்து உன்னை புடிச்சுன்னு போயிடுச்சுமா. என்னது கனவுல பேய் வந்ததா? ஆமா, உன்னை காப்ப என்னையா பிடிச்சது? என்ன பார்த்தா அது பயப்பட மாட்டேன் பேய். உன்னதான் பிடிச்சின்னு நீயே அதை பார்த்து பயந்துட்டு இருந்த கனவுல. என்ன பார்த்து பேய். சரி சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உன்னை காப்பாற்றலான்ட்டு வேற விசில் வேற சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது சொரக்கா போட்டு கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு வேலை வச்சுருக்கேன். உன்னை காப்பாற்றலான்னு கோயிலுக்கு போனா அப்பா கூட வந்தாரு கோயிலுக்கு தான். அப்பா காண போயிட்டாரு. இப்படிலாம் ஒரு கொலவெறியோட ஒரு கனவோட இருந்தேன் நான். அதுக்குதான் நைட்டு வந்து சாமியை கும்பிட்டு நல்லா இருக்கு படுன்னு சொல்றது. அது பேய் என்னையா பிடிச்சிட்டு போகுது. அம்மா அதெல்லாம் விடுமா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? ஆனா நீ பண்றது ரொம்ப ஓவர் தான். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணா. நீ என்னையா பேய் பிடிக்குது? எனக்கு என்னவா தெரியும், கனவெல்லாம் போய் நான் மாத்தி இது பண்ண முடியுமா? என்னால என்ன தெரியுமா, நைட் அந்த பேய் கதை பாக்குறீங்களா, அதை ஃபர்ஸ்ட் விடுங்க. நீங்க பேய் படமோ அந்த என்னது ஃபியர் ஃபைட்ஸ் பேய் கதை எல்லாம் பார்க்க கூடாது. அதனால பேய் ஞாபகம் வருது. மா எதுக்குமா, ஆல்ரெடி வெயில் இருக்குது, வீட்டுக்குள்ள வர மாதிரி இதை வர திறந்து விட்டுருக்கீங்க. வெயில்ல சூரிய வச்சு வீட்டுக்குள்ள பட்டாதான் வீடு நல்லது. ஏற்கனவே யாருமா சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா வீடு ஃபுல்லா சாம்பிராணி பக்கம் போறது உங்க வேலை. இதெல்லாம் சாமி கும்பிட்டு வைக்கிற பேய் வருது இது வருதுன்னு கனவு எப்படி வரும் உனக்கு? இந்த வீட்டுல இல்ல, வேற ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிறோம், அங்க வந்துச்சு. ஏதாவது வேலைக்கு எடுக்கும். என்ன யோசனையாவே இருக்கும் பேய் கனவுலாம் வந்து. வீட்டுல அவ்வளோ வேலை கிடக்குது, அதை செய்ய என்ன பேய் கனவு இந்த கனவு அந்த கனவு இருந்து. இந்த வாஷிங் மிஷின்ல துணி போட சொல்லி உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? காலைல குளிச்சோமா டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு லிக்விட ஊத்தி ஓட விட்டா என்ன நேரம் ஓடி இருக்கும். என்னம்மா வாஷிங் மிஷினே உன்னோட ஹைட்டா இருக்கும் போல. ஹைட்டா தான் வச்சுக்கிறாங்க தூக்கி. ஆமா, இல்லன்னா அவ்வளவுதான். இது சொல்லதான் வந்துரு நீ என்ன ஹைட்டு பண்ணி விட்டு வரேன். எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காத சுஷ்மி இன்னைக்கு. இப்ப நான் உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. எனக்கு பிடிக்காத வந்து இந்த பேய் கனவு இந்த பேய் இருக்கிறது இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நான் என்கிட்ட சொல்லாததுன்னா. ஆனா நீ பாத்துருக்க தானே. அது ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். யாவரும் நல்லா படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. அதுல ஒருத்தர் வந்து கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருப்பார் பாத்தீங்களா, அவங்க வீட்டுல எல்லாருமே சாவடிச்சிடுவாங்களா. அந்த சாவடிச்சவன் வர சொல்ல என்ன பண்ணுவான், அவர் எப்படி கத்துவான் ஒரு மாதிரி வாயெல்லாம் கோணின்னு அவங்கள வெட்டணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு தடவை நாங்க என்ன பண்ணுவோம், வெயில் டைம்ல மாடியில போய் படுப்போம். அப்ப மாடியில படுக்க சொல்லி இந்த மாதிரி நான் இதுவா கத்திருக்கேன். நான் வாயெல்லாம் கோணையா வச்சுட்டு சைடா வச்சுட்டு அதுல இருந்து எனக்கு பேய் கதை பாக்குறதுனால பயம். ஏன்னா நம்ம நைட்டு படுக்க சொல்ல மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் ஓடும். அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படி இருந்து பசங்களாம் வர பயந்து இருக்காங்க பொழுது நான் கத்தறதை பார்த்துட்டு. அப்புறம் வந்து இது அப்பா தான் வந்து என்னை எழுப்பி ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து அப்புறம் நாங்கள் மாடியில இருந்தே கீழே வந்து படுத்தோம். அதுல இருந்து எனக்கு இந்த பேய் கதை இது கேட்டாலும். அப்புறம் இன்னொரு சம்பவமும் இருக்கு. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம காட்டேரி கும்பிட்டோம்ல, ஒண்ணுமே அப்புறமா சொல்லி எல்லா கதையும் ஒரே நேரத்துல சொன்னா பயமா இருக்கு. நிறைய சம்பவம் இருக்கு இந்த மாதிரி. அதனாலதான் எனக்கு இந்த பேய் கதை இந்த நெகட்டிவா இதை முடியாது, இந்த மாதிரி உடம்பு சரியாம படுத்துருவேன், நேரம் உடம்பு சரியில்லை இதெல்லாம் சொல்றதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பசங்களே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்பா கிட்டதான் நிறைய ஸ்டோரி இருக்கு, ஒரு நாள் அப்பா அதை எடுத்து போடலாம். அப்பா தானே அவரு நிறைய சொல்லுவாரு, கதை கதையா சொல்லுவாரு பாருங்க. கதை நான் அப்பா நேர்லயே பாத்துருக்கேன். ஆமா நேர்ல தான் பாத்துருக்காரு. எனக்கும் தெரியும் அந்த வீடு இது கதை. கல்யாணம் ஆகி வர சொல்ல சொன்னாங்க அந்த வீட்டுல என்ன நடந்தது இருந்தாரு. அந்த பக்கமே போக மாட்டேன் பாரு. திறந்து வைக்க சொல்ல நல்லா இருக்குல்ல, காத்து நல்லா வருது இல்ல, நல்லா வந்து வெயில வந்து டாட்டா குளுக்கோஸ் அதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் உங்க சின்ன இருக்கட்டும். அது நீ கேப்ப இல்ல, அந்த ரிச் ஃபிளேவர் அது இல்லையா? என்னது அது அந்த பழனி லிச்சா லிச்சி அல்ல எழுந்து வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுது. நான் தான் பண்றது. ஏன்னா நீ வேலை செய்யல, நீதான் காலைல எழுதுல இருந்து அவ்வளவு வேலையை 5-3 அடுக்கா செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு உங்ககிட்ட பாதி கனவு தான் சொன்னேன், பாதி கனவு சொன்னா நீ இந்த மாதிரி சுஷ்மி கம்மி போ சுஷ்மி சும்மா ஏதாவது எடுத்துட்டு வந்து பாதி ஏதாவது சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். எது சொல்றீங்க? இதை நான் என்ன செய்ய, தோல் சீவி கொடு, தோல் சீவி கொடு. இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா காத்து வர மாதிரி இல்லை சுஷ்மி. தண்ணி இருக்கா கழுவிட்டு வச்சேன். சரி இது பண்ண மேலே போட்டு வச்சேன். ஃபர்ஸ்ட் பெருசா இருக்குத பண்ணி இது ஜூஸ் குடிக்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு அது போதும், ஒரு வேலைக்கு தான் நம்ம செய்யறோம். அது நம்ம இருக்க மாதிரி இருக்கு, அதான் சாஃப்டா இருக்கும். அது அன்னைக்கு கீழே விழுந்தது மாட்டேன், மாத்தி போட்டேன் நானு. எந்த பக்கமும் வர மாட்டேங்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பண்ற? அந்த வேற ஏடு இன்னொன்னு எல்லோ கலர் எடுத்து, எல்லோ கலர் அது இருக்கு. அது பேர் சுத்திக்கிட்டே எப்படி பண்றது ஸ்ட்ராங்கா வச்சு? அப்படி வெயில் போய் இப்படி வெயில் எந்த பக்கம் காட்டு காட்டு இப்படி நான் பண்ணி தரேன். காட்டு இதை பிடிச்சிக்கோ. என்ன பண்ண பண்ணி பண்ணு 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 அதே பண்ணு பண்ணியா? நீ பண்றதுல தெரியல. அன்னைக்கு டக்குனு கீழே விழுந்துதா, அது விழுந்துச்சு. சரி எடுத்து நான் லாக் போட்டேன். எனக்கு இது எடுத்து வரல. சரி திரும்பி அப்படியே இதுல ஸ்டாண்ட்ல மாட்டி இருக்க மாதிரி. இப்படி போனா அப்படி வருது, அப்படி போனா இப்படி வருது.
நீங்க கூட்டு செஞ்சிடலாம் உள்ள வச்சுட்டு. சேரு ஷாம் எனக்கு வந்து போடலாம், உனக்கு போடல உட்காந்து போட்டு வச்சுக்கிறியா? இந்த பொண்ணை வச்சு 4 வேலை எனக்கு. அங்க நீ வந்து திருப்பி போட்டு தப்பா வச்சிருவேன், உனக்கு நான் கரெக்டா பண்ணி தரணுமா? அது அழகா செய்ய, நான் இவ்வளவு அதுதான் செஞ்சேன். இரு எடுத்து தரேன் உனக்கு எல்லோ கலர். இருக்கட்டுல வச்சு நல்லா கரெக்டா செய்ய கத்துக்கணும், ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோ. கம்முன்னு நல்லா உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஏதாவது சொல்லினே இருக்கியா? திரும்பிக்குது இது வேற. நான் வந்து உன்னை கூப்பிடல, நீயா வந்து எங்க மாட்டிக்கின இன்னைக்கு. அதுதான் நான் யாரையும் கூப்பிட்டு ஹெல்ப்பே செய்ய சொல்ல மாட்டேன்பா. புடி. இது கொஞ்சம் நம்மளுக்கு இது வர, அதுதான் ஈஸியா இருக்க மாதிரி எனக்கு தெரியும். இது அந்த இதுதான். இது என்னது? இதை நான் மறந்தே போயிட்டு எப்படி பண்ணு? வேலை செய்யணும்னு வந்தே செய்யக்கூடாது, அது சொல்லு. ஒரு நல்ல இதுவோட வேலை செய்யணும் எண்ணத்தோட வந்தேன். இருக்கும் போல. ஆமா, அது ரொம்ப கைக்கு எதுவுமே ஆகாது. இது கையை கீரும் நம்மளுக்கு, ரொம்ப டைட்டா இருக்குது, அழுத்தி எடுக்கணும். நீ சுஷ்மி, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? தெரியல. என்னதான் நல்லா திட்டுவேன் அப்பா. யாரோ சரி இங்க பாரு, இது இவ்வளவு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீ ஜூஸ் போட்டு குடிப்பியா, வேற போட்டுக்கிறியா? அது மட்டும் ஜூஸ். இவ்வளவுதான் போடணும். அப்ப நான் எவ்வளவு குடிப்ப நீ? இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கமா சொல்றது. ஆனா ஒண்ணு ஃபாலோ பண்றது இல்ல. எத்தனை வந்துடாது, நீ எதுவும் செஞ்சுட்டு வேணா சொல்லு. 63,069வது டைம் சொல்றேன். எல்லாம் கல்வெட்டுல எழுதிதான் வைக்கிறேன், ஓடி போயிட்டு சுஷ்மி டயட் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஒரு காஃபில வந்து 2 ஸ்பூன் சக்கரை போட்டு கொடுக்கணும். 1 டம்ளர் காஃபிக்கு, அந்த டீக்கு நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கே எப்படி மூஞ்ச காட்டினாங்க. அப்படி ஒண்ணும் நான் கொடுமை கிடையாது எனக்கு, அப்படி இது கிடையாது. நீங்க சக்கரையே கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால. சுகர் வச்சுக்கோ, எனக்கு வெறி வந்துடும். வெறி வந்துருமா? சுகர் தான் கம்மியா சாப்பிடணும், அப்பதான் இளமையா இருப்பேன். எப்பவுமே பாக்குறதுக்கு எங்கா இருப்பேன். வந்து சமையல் சூப்பரா வரும், ஆனா கட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கம்மி, கொஞ்சம் திறமை எல்லாமே. இப்போ அதுக்கு ஒரு நாள் கட் பண்ணி தரணுமா நீ சமைக்கிறதுக்கு? நீ மாமியார் வீட்டுக்கு போய் என்ன இங்க இருந்து நான் எல்லா காயும் என்னன்னு சொல்றேன், கட் பண்ணி உனக்கு தஞ்சோப்பு பண்ணி வண்டியில அனுப்பிச்சு விடுறேன். நீ செஞ்சுட்டு உட்காந்துட்டு ஆளப்பாரு நல்லா. இதெல்லாம் தான் கத்துக்கணும். உனக்கு அம்மில வா பச்சைத்தவா வா. என்ன என்னடா? ஏய் வா, இந்த வா வா வா. வா சுரே வா, ஃபுட் வாங்குங்க. ஃபுட் அவ்வளவுதான். சமையல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். காத்து வராம இருந்தா இருந்தது கிச்சன்ல. அதுக்கப்புறம் காத்தே இல்ல, அப்படி வேர்த்து கொட்டுது. அப்பாவும் வந்து படுத்துட்டு இருக்காரு. இப்ப சமையல் என்னன்னு பாத்துலாமா? சூடான சாதம், அதுக்கு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக வச்சுருக்கேன் அப்பாக்காகவே, வெயிலுன்றது. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ஷாம் கேட்டானா அவனுக்காக மோர் குழம்பு செஞ்சுருக்கேன். இப்போ மோர் குழம்புல வெங்காயம் போட்டால் சுஷ்மிக்கு பிடிக்கும், ஆனால் ஷாமுக்கு பிடிக்காதனால உனக்காக நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த சமையல் தான்ப்பா செஞ்சுருக்கேன். இப்போ ரொம்பவே டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியது தான். அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கோஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். சுஷ்மிதா அதை இது பண்ணுவா, டைரக்ட் பண்ணுவா. ஓகே, பாய் பாய்.